பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் உதவி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத தேவர். இதோ அநேக துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பலனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அநேக வித இயக்கங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏசாயா 61:7 சொல்கிறது, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டும் என்றால் அநேக காரியத்தில் நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அநேக துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய வார்த்தை சொல்கிறது, அது இலவசமாய் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான வார்த்தை கேட்கிறவர்களே, நம்முடைய துக்க நாட்கள் முடிய வேண்டும் என்றால் நாம் வேதத்தை வாசிக்கவும் அவரோடு கூட ஜெபத்தோடு கூட நாம் இருப்போமானால் கர்த்தர் எல்லா விதத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான், திரும்பவும் அவர் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உலகத்தில் அநேக வித காரியத்தில் பார்க்கும்போது மிகவும் ஆசீர்வாதமாய் வாழ்கிற மக்கள் உண்டு. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமும் அவர் கோட்டையுமாய் இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த நாள் ஆசீர்வாதமாய் அமையட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.